வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் நாம் சோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடந்த திமுக நிர்வாகி பூண்டி கலைச்செல்வனின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் திமுக தலைவர் கலந்து கொண்டு பேசும் போது, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது. தோல்வி வெற்றி இரண்டையும் சமமாக கருதி பாடுபட்டு கொண்டிருப்பவன் தான் திமுக தொண்டன். நம்முடைய கட்சி என்பது கட்டமைப்பு கொண்ட கட்சி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாம் நமது பணிகளை துவங்கிவிட்டோம். பூத் கமிட்டி, ஒன்றிணைவோம்பா, SIR பணி, இளைஞரணி, மகளிரணி, மண்டல மாநாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாம் செய்தோம். ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை? ஆனால் எந்த பணிகளும் செய்யாமல், பூத் கமிட்டி அமைக்காமல், வாக்காளர்களை நியமிக்காமல், பல இடங்களில் ஓட்டு எண்ணிக்கை ஏஜென்ட் கூட நியமிக்காதவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளனர். அது தவறில்லை. சமூக வலைதளங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி மிகவும் சுலபமாக சிறு பிள்ளைகளை பிரச்சாரம் செய்ய வைத்து அவர்களை அவர்களின் தாத்தா, அப்பா, அம்மா போன்ற பெரியவர்களிடையே குழந்தைகள் மூலமாக பிரச்சாரம் நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி முடிந்துவிட்டது. இனிமேல் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டியுள்ளோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று பணியாற்றுங்கள். எனக்கு இருக்கும் கவலையெல்லாம் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய பணிகளை தொடர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகள் வாய்ப்புகள் கிடைத்தால் இன்னும் பல பணிகளை மேற்கொண்டிருப்போம். அது தடைப்பட்டு போய்விட்டது. இன்று நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவின் போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை உரிமையோடு மக்களிடையே எடுத்துச் செல்லும் வகையில் பணியாற்றுவோம் என்று கூறியுள்ளார். நம் திட்டங்கள் இருக்கும் வரை நம் ஆட்சிதான், நாம் தான் இப்போதும் ஆட்சியில் இருக்கிறோம் என்றும் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. ஆண்டுதோறும் கோடை விடுமுறையை ஒட்டி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இவர்களை மகிழ்விக்கும் விதமாகவும் மாநிலத்தின் சிறப்புகளை விவரிக்கும் விதமாகவும் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 128வது உதகை மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக புதிய ரக ஆர்னமெண்டல் கெயில், ஆசியாட்டிக் லில்லி, டேலியாக்கள், டெல்பினியன், ஆந்தூரியம் உட்பட 275 வகையான விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான் உட்பட பிற நாடுகளில் இருந்தும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதில் சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் வகையில் மலர்கள் குலுங்குகின்றன. புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உள்ளன. 2 ஆண்டுகள் விஜயை வேலை செய்ய பொதுமக்கள் விட வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுக தலைவர் ஸ்டாலினை நான் சந்தித்து பேசியதால் நிறைய விமர்சனங்கள் வெளியாகின. அவர் என் 38 ஆண்டு கால நண்பர். எங்களது நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம். இருப்பினும் சென்னை கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் நண்பர் என்ற முறையில் அவரை நேரில் சென்று பார்த்தேன். விஜய் முதல்வராவதை தடுக்க ஸ்டாலினை பார்த்ததாகவும் 2 பெரிய கட்சிகளை இணைக்க சென்றதாகவும் விமர்சனங்கள் வெளியாகின. அந்த சூழலில் அதை பேசும் அளவிற்கு தரம் கெட்ட ஆள் ரஜினி இல்லை. இரண்டாவதாக, விஜய் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்து கூறவில்லை என்றனர். தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றவுடன் எக்ஸ் தளத்தில் நான் வாழ்த்து பதிவு வெளியிட்டுள்ளேன். கடந்த 2016ஆம் ஆண்டு நான் அரசியலுக்கு வர முயற்சித்த போது விமான நிலையத்திற்கு செல்லும் போதெல்லாம் செய்தியாளர்கள் இருக்கின்றனரா என்று கேட்பது வழக்கம். அப்படித்தான் அண்மையில் பெங்களூரு செல்லும் போதும் கேட்டேன். யாரும் இல்லை என்றனர். திடீரென ஒருவர் மொபைல் போனுடன் வந்து விஜய் முதல்வராகிவிட்டார் என்றார். நான் பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டே சென்று விட்டேன். அதற்கு வாழ்த்து சொல்லவில்லை. விஜய் மீது எனக்கு பொறாமை என்றனர். நான் அரசியலிலிருந்து விலகிவிட்டேன். அரசியலில் இல்லாத போது நான் ஏன் விஜய் மீது பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் விஜய்க்கும் ஒரு தலைமுறை இடைவெளி உள்ளது. விஜயை என்னுடன் ஒப்பிடுவதும் என்னை விஜயுடன் ஒப்பிடுவதும் நல்லதல்ல. சிறு வயதிலிருந்து அவரை பார்த்து வருகிறேன். அவர் மீது எனக்கு என்ன பொறாமை? விஜய் தன் 52 வயதில் முதல்வராகி MGR, NTR சாதனைகளை விட அதிக சாதனை படைத்துள்ளார். மத்தியில் பாஜக மற்றும் இங்குள்ள 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளாக வென்றுள்ளார். அதுவும் சினிமா துறையிலிருந்து வந்து செய்து காட்டியுள்ளார். அதில் எனக்கு பொறாமை இல்லை, ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். விஜய் மீது இளைஞர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவற்றை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.
நான் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என 3 பக்க அறிக்கையில் தெளிவாக சொல்லிவிட்டேன். அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வெற்றி பெற்றிருப்பேன். சினிமா வேறு, அரசியல் வேறு. என்னோட ரசிகர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கலாம் என ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 60 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகளிடம் இருந்து மாற்றம் வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்த நிலையில் விஜய் வந்துள்ளார். புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது. அதை நிச்சயம் விஜய் பூர்த்தி செய்வார் என நம்புகிறேன். 2 ஆண்டுகள் விஜயை வேலை செய்ய மக்கள் விட வேண்டும், அவருக்கு அவகாசம் தர வேண்டும் என்றும், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யும் தவறு நேரடியாக விஜயைத்தான் பாதிக்கும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஸ்வீடன் நிறுவனங்கள் சுத்தமான எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பான விவகாரத்தில் காலம் தாழ்த்தி கொண்டே சென்றால் ஈரான் இருந்த அடையாளமே இல்லாமல் செய்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.